நண்பர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த செல்போன் மூலமா பேசிக்கொள்ளலாம். ஆன்லைன் மூலமா பொருட்களை வாங்கவும் விற்கவும் செல்போன் பயன்படுகிறது. அனைத்து செய்திகளையும் மற்றவருக்கு பகிர செல்போன் பயன்படுகிறது. நாம் செல்ல வேண்டிய இடத்தில் மேப் மூலமா அறிந்து கொள்ள முடிகிறது. செல்போன் அதிக நேரம் பார்த்தால் கண் பார்வை பாதிக்கப்படும். மூளை சம்பந்தமாக நோய்கள் வரும். வானொலியாக மார்க்கோனி உலக வானொலி முடிகிறது. சுங்கச்சாவடி டோல்கேட் நகர்ப்புற சாலை வாகனம் செல்லும் சாலைகளில் சுங்கச்சாவடி போடப்பட்டு இருக்கும். உரிய வாகன கட்டணத்தை செலுத்திய பின் வாகனம் போகலாம் என்ற கட்டணத்தை கொடுக்கும். அப்போது அந்த தடுப்பு கம்பி திறந்து வாகனத்துக்கு வழிவிடும். செயற்கைக்கோள் சேட்டலைட் செயற்கைக்கோள் என்பது விண்ணில் சுற்றி வரும் ஒரு சாதனம். இதை பூமி அல்லது வேறொரு கிரகணத்தை சுற்றி வர செய்து ஆய்வு செய்ய முடியும். செயற்கைக்கோள் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது. செயற்கைக்கோள் போன்றவற்றை படம் பிடித்து காட்டுகிறது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா திரு அப்துல் கலாம் அவர்கள் ஏவுகணை என்று அழைக்கப்படுகிறது. கணினி என்பது மின்னணு சாதனம். கணினியை சார்லஸ் பாப்பேஜ் என்பவர் 1812ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். கணினி மூலம் நாம் மின்னஞ்சல் அனுப்பலாம். கணினி நமக்கு தகவல்களை சேமிக்கவும் பாதுகாக்கவும் உதவுகிறது. மாணவர்களின் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கு கணினியை பயன்படுகிறது. சாலை குறியீடு சாலை குறியீட்டில் உள்ள சிவப்பு விளக்கு முன்னதாக புறப்படு. ரெட் இஸ் ஃபார் ஸ்டாப். மஞ்சள் விளக்கு மெதுவாக செல். yellow is for wait. பச்சை விளக்கு பாதுகாப்பாக செல். green is for go. இது சாலை குறியீடு. வாகனங்களை இங்கே நிறுத்தாதே. நோ பார்க்கிங். இருப்பு பாதை உள்ளது, கவனமாக செல். இது வலது பக்க வளைவு, ரைட் ஹேண்ட். இது இடது பக்க வளைவு, லெஃப்ட் ஹேண்ட். வாகனங்கள் ஓட்டுபவர் சாலையில் செல்லும் போது சாலை குறியீட்டை கவனித்து செல்ல வேண்டும். இதன் மூலம் விபத்துக்களை தவிர்க்கலாம். இது சாலை குறியீடு. பள்ளி பகுதி அருகில் உள்ளது, மெதுவாக செல்ல வேண்டும். வாகனங்களை இங்கே நிறுத்தாது. நோ பார்க்கிங்.
பெட்ரோல் பங்க் அருகில் உள்ளது. மெதுவாக செல்ல வேண்டும்.